பொதுவாக கார்த்திகை மாதம் வந்து நல்லா மழை பெய்யும். இப்போ மழை அங்கங்கே பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாத்துக்குமே காய்ச்சல், தலைவலி, உடம்புலி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே ஆஸ்பத்திரியை நோக்கி படையெடுத்து போயிட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த சில வீடியோக்கள் வந்து இதோட நான் பேசும்போது வரும். அந்த வீடியோ பார்த்துக்குங்க. தீயை போட்டு எரிக்கிறாங்க. குப்பையெல்லாம் கொட்டி அதில் வந்து என்னென்னா, இந்த ஆட்டு வெட்டுற கழிவுகள், கோழி வெட்டுற கழிவுகள், குப்பை கழிவுகள் எல்லாம் போட்டு மதுரையில் உள்ள சின்ன கம்மாங்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா இப்படி எரிக்கிறாங்க. மதுரைனா தெப்பக்குளம் பார்த்து சின்ன கம்மா அந்த பகுதியில் பார்க்க தெரியும். அனுப்பாடி தான் அந்த ஏரியா வந்து. கட்டட கழிவு மட்டும்தான் கொட்டணும்னு சொல்லி ஒரு சின்ன கம்மாயாக இது பண்ணி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எங்கே உள்ள குப்பையெல்லாம் அவங்க போட்டு மாசு கட்டுப்பாடு படுத்துகிறாங்க. இதுவே பார்த்திங்கன்னா தீபாவளி சமயத்தில், ஆயுத பூஜை சமயத்தில் வந்து அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து மாசு கட்டுப்பாடு விதிச்சதில் வந்து நீங்கள் தவறி நீங்கள் குப்பையெல்லாம் அதிகமாக போடுறீங்க, போட்டு இல்லாமல் எரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் வந்து சின்ன சின்ன கம்பெனிலாம் மிரட்டிக்கிட்டு சில அந்த உள்ள அதிகாரிகள், ஆஃபீஸருங்க சில பேர் வந்து ஃபைன் போட்டு தீபாவளி போனஸ் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மெயின் நல்லா அந்த ரயில்வே கேட்டு பக்கத்துலேயே ஒரு குப்பை தொட்டி எரியுது, டெய்லியும் எரியுது. அதே மாதிரி வந்து கட்டட கழிவு மட்டும்தான் கொட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்ன இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா குப்பையும் கொண்டு வந்து போட்டு எரிக்கிறாங்க. அதுவும் பட்ட பகல் எரிக்கிறாங்க. ராத்திரி அவ்வளோ போக்குவரத்து இருக்கும்போது எரிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? நோய் எங்கேருந்து வருது? இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதை வந்து தட்டி கேட்க அரசாங்கமோ அந்த அரசு அதிகாரியோ கிடையாது. சின்ன சின்ன கம்பெனிகளை வந்து மிரட்டி தீபாவளி போனஸ் கேட்க மட்டும் அவங்களால முடியும். இது எந்த வகையில் நியாயம்?